ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்கும்ன்ற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் முழு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் தேடி தினசரி நோட்டிஃபிகேஷன்கள் புதிய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கிடைச்சிட்டே இருக்கிறதுக்காக இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதனால எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜா ஒரு ஆதரவா இருக்குங்க. ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 2024 வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 18ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு அஷ்டமி தினங்க. காலபைரவர் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம். மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா காலை பைரவரை நீங்கள் வழிபடலாங்க. அதன் மூலமாக தீய சக்தியிலிருந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியுங்க. இன்னைக்கு கிரக நிலையில் நமது கன்னிராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் சந்திர பகவான் கேது பகவான் ராசியிலேயே ஒன்றாக இணைந்து காணப்படுகிறாருங்க. 3ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சேர்க்கையும் 4ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு நீங்க மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையில இன்னைக்கு உங்களுக்கு புதிதாக நிறைய ஐடியாக்கள் உதயமாகக்கூடிய ஒரு நாளுங்க. அது எதுலன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் சரி, அல்லது சுயதொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் தொழில் பற்றின புதிய ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உருவாங்க. ஸோ சுயதொழில் குறித்த எண்ண ஓட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். குடும்ப வாழ்க்கை ஆனந்தமாக இருக்குங்க. குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய இன்விடேஷன் உங்களுக்கு இருந்தால் மகிழ்ச்சியாக நீங்கள் கலந்துக்கலாங்க. அதன் மூலமாக மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு கலகலப்பான நல்ல சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே. எனவே குடும்ப வாழ்க்கையில் அதிகமான ஆனந்தத்தை பெறக்கூடிய ஒரு நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நீங்கள் இறை வழிபாடுகளையும் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துவீங்க. ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது உங்களுக்கு அதிகமாக நல்ல ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி தருங்க. கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் எப்பயுமே இருப்பீங்க. அந்த மாதிரி கலகலப்பான சூழ்நிலை உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அது உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு ஏதாவது காது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா காது தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இப்போது குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. மன அமைதி கண்டிப்பாக பெருகும். இன்னைக்கு உங்கள் ரிலேட்டிவ்லாம் என்ன யோசிக்கிறாங்க, உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. ஓ, இந்த சொந்த பந்தங்கள் இவ்வளவு எதிர்பார்க்குறாங்க நம்மகிட்ட அப்படின்னு நீங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய சக்தி இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அந்த மாதிரி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்கள் சொந்த பந்தங்கள் கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் பெரும்பாலானவை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாகும். எனவே அதன் மூலமாக ஆனந்தம் கிடைக்கக்கூடிய யோகம் கூட இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. உங்களுக்கு ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது இருக்க வில்லங்கங்கள் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அது எல்லாமே இப்பொழுது மறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாகும். நீங்கள் நிறைய புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாங்க. புதுசாக ட்ரை பண்ணும்போது மேக்ஸிமம் பெரும்பாலான வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க. அதுக்காக நீங்கள் தயங்காமல் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நிறைய வெற்றிகளை நீங்கள் தாராளமாக பெற முடியும் நண்பர்களே. நீங்கள் மற்றவங்க செயல்பாடுகளில் தலையிடக்கூடாதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய பர்சனலான விஷயங்களை நீங்கள் போய் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க. ரொம்ப ஆடம்பரமாக வாழணும் அப்படின்ற மாதிரி ஆசைகள் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிதி நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு வந்து விட்டுரும். அதனால் நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்காதீங்க. இருக்கிறத வச்சுட்டு சிறப்பாக வாழ்றதுக்கு முயற்சியில் மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். பட்ஜெட் போட்டு தாங்க செலவு பண்ணணும். கொஞ்சம் கவனமாக அதில் நீங்கள் இருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சென்டிமெண்ட்டான சில இடையூறுகள் இருக்குது அப்படின்னா சென்டிமெண்ட்டான சில சிந்தனைகள் தடுக்குது, உங்கள் வளர்ச்சியை தடுக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டியது அவசியங்க. உங்கள் சிந்தனை வளத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். பழமையான ஐடியாக்கள் மூலமாக நீங்கள் சில முன்னேற்றத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த பழைய ஐடியாக்கெல்லாம் விட்டுட்டு புதுமையாக யோசிக்கக்கூடிய நண்பர்கள் கூட இருங்க. அது உங்களை வளர்ச்சியை அதிகரிக்க நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க. முன்னேற்ற தடைகள் நீங்கள் உங்களது மனதை கட்டுப்பாடோடு வைக்க வேண்டியது அவசியம். பாசிட்டிவாக யோசிக்கணுங்க. நெகட்டிவாக யோசிக்கவே கூடாது. அது ரொம்ப அவசியம். இந்த தினம் சில சொந்த பந்தங்கள் நெருக்கமான சொந்த பந்தங்கள் மூலமாக வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியுங்க. எனவே வியாபாரிகள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனதிற்கினிய அன்பை வென்ற காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் இன்னைக்கு உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் கிடைக்குங்க.
சில மகிழ்ச்சியான தருணங்களும் இன்னைக்கு உங்களுக்கு காதலர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால, அது கிடைக்கிறதுனால உங்களுக்கு அதீதமான ரொமான்ஸ் உணர்வுகள் பெறுவீங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு ஏற்படும். உங்க காதலர் கூட இன்றைய தினம் நீங்கள் இனிமையாக பழக முடியும். நல்ல ஒரு சிறப்பான, அன்பான முத்தங்கள் மற்றும் நல்ல ஒரு இனிமையான ஒரு ரொமான்ஸ் உணர்வுகளை நீங்கள் கண்டிப்பாக பெறுவதற்கு உகந்த ஒரு நாள். அதனால காதல் வாழ்க்கையில அதிகமான சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இப்பொழுது நீங்க வியாபாரிகளா இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களது பிசினஸ் மீட்டிங் ஏதாவது பேசும்போது கொஞ்சம் உணர்ச்சிவசப்படாம நீங்க கவனமாக இருக்கணுங்க. பேச்ச கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா, பேச்சுகள் நீங்கள் தவறாக பேசிட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்ல பேர் கெட்டு போயிரும். அதனால வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து நீங்க பேசுங்க. இன்றைய தினம் சில நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, உங்கள தப்பா யூஸ் பண்ணிக்க முயற்சிகளை மேற்கொள்வாங்க. அதனால நீங்க இன்றைய தினம் உங்களது நண்பர்கள், உறவினர்கள் ஏதாவது காரியங்களுக்காக உங்கள அணுகுறாங்க அப்படின்னா, அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மனத ரொம்ப அமைதியா வச்சிருக்கணுங்கிறதுக்காக நீங்க தனிமையை அதிகமாக விரும்பக்கூடிய நபராக இருப்பீங்க. திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணையின் அன்பான அணைப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க. நல்ல குதூகலமான இல்லற வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க. அதனால உங்க வாழ்க்கை துணை கூட நாள் முழுக்க ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பா உங்களுக்கு பெருகும். அற்புதமான ஒரு இல்லற வாழ்க்கை, தித்திக்கும் இல்லற வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது. குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கலகலப்பாக நிறைய விஷயங்களை கலந்துகிட்டு நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் எல்லோ கலர் யூஸ் பண்ணலாங்க. மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் 8, 8ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது, நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு சுயதொழில் குறித்த விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படுங்க. புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க, அல்லது ஏற்கனவே பிசினஸ் வச்சிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்க தொழில் ரீதியாக புதிய புதிய ஐடியாக்கள் இன்னைக்கு உங்களுக்கு உதயமாகும். தொழில் அதிகமான நேரத்தையும் கவனத்தையும் நீங்க செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க பெறுவீங்க. அது உங்களுக்கு இயல்பாகவே அமையுங்க. சொந்த பந்தங்கள் எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க, உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்கிற நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுங்க. அதனால மனஸ்தாபங்கள் நீங்கும். அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் உறவுகள் வலுப்பெறுங்க. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஆடம்பரமான பொருட்கள் மீது ரொம்ப ஆசை அதிகமா இருக்குங்க. இந்த பொருளை வாங்கியே அவன் வாங்கிட்டான், நானும் வாங்கியாகணும், நீங்க ஆடம்பரமா வாழணும்னு ஆசைப்படுவீங்க. செலவுல கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க, அது ரொம்ப அவசியம். மற்றவங்க ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா நாமளும் அதே வாங்கணும்னு ஆசைப்படக்கூடாது. ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய நல்ல பொருட்கள், நல்ல நண்பர்கள் மற்றவங்கிட்ட இருக்காது. ஸோ அதனால நீங்க உங்களுக்கு இருக்கிறது என்னாச்சு நீங்க சந்தோஷப்பட்டுக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஆடம்பரமா வாழலாம். உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக பணம் இருந்தால் நீங்க ஆடம்பரமான பொருட்களை வாங்கலாங்க. கொஞ்சம் நீங்க சேவிங்ஸ்ல கவனம் செலுத்தும் போது எதிர்காலம் சிறப்பாக அமையும். நெருக்கடி இல்லாமல் தவிர்க்க முடியுங்க. ஆசைக்கு தகுந்த மாதிரி உங்க மனசை அலைவிடாதீங்க. நண்பர்கள் கிட்ட நீங்க பழகும் போது அவங்களுடைய பர்சனல் விஷயங்களை நீங்க தலையிடாம இருக்கிறது ரொம்ப அவசியங்க. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் புதிய முயற்சிகளை நீங்க நினைச்சபடி ரிசல்ட் கொண்டு வர முடியுங்க. அதனால புதுசா நிறைய ட்ரை பண்ணா அதுக்கு உகந்த ஒரு தருணங்கள் இருக்கிறது. உங்க பூர்வீக சொத்துக்கள், தாத்தா வழி சொத்துக்கள், முன்னோர் சொத்துக்கள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மனம் அமைதி பெறும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. குறிப்பாக காது தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ சரியாகக்கூடிய நேரம் இருக்குங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.